அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளில தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 26வது பகுதியை தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். தாவீது சவுலை மீண்டும் கொல்லாது விடல். பின்னர் சீபிரியா கிபியாவில் இருந்து சவுலிடம் சென்று தாவீது எசிமோனுக்கு எதிரே உள்ள அக்கில்லா குன்றில் ஒளிந்திருந்தான் என்று அவர் கூறினார். ஆனால் சவுல் சீவு பாலைநிலத்தில் தாவீது தேடுவதற்காக இஸ்ரேல் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். சவுல் எசிமோனுக்கு எதிரே சாலையோரம் இருக்கும் அக்கில்லா குன்றின் மேல் பாசறை அமைத்தார். ஆனால் தாவீது பாலை நிலத்திலேயே இருந்தார். சவுல் பாலை நிலத்தில் தன்னை பின்தொடர்ந்து வருவதை அறிந்து தாவீது ஒற்றர்களை அனுப்பி சவுல் வந்தது உண்மைதான் என்று உறுதிப்படுத்தி கொண்டார். உடனே தாவீது எழுந்து சவுல் பாலை இறங்கி இருந்த இடத்திற்கே சென்றார். சவுல் அவர் பாலை படைத்தலைவனும் நேரின் மகனுமான அப்னேரும் படுத்திருந்த இடத்தை பார்த்தார். சவுல் பாசறையினுள் படுத்திருக்க அவர் தம் வீரர்கள் அவரை சுற்றிலும் படுத்திருந்தனர். அப்பொழுது தாவீது இத்தியன் அகிமெலைக்கையும் செருயாமின் மகனும் யோவாபின் சகோதரமாகிய அபியாசாவையும் நோக்கி, சவுல் இருக்கும் பாளையத்திற்கு என்னுடைய வருவது யார் என்று கேட்க, உம்முடன் நான் வருகிறேன் என்று அபிசாய் பதிலளித்தான். அதனால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தியிருப்பதையும் கண்டனர். அப்னேரும் படை வீரர்கள் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் உம் எதிரியை உம்மிடம் ஒப்படைத்துள்ளார். ஆதலால் இப்போது நான் அவரை ஈட்டியாரை 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப் போகிறேன் என்றான். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே. ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். மேலும் தாவீது வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, ஆண்டவரே அவரை கொல்லட்டும், அவர் காலம் நிறைவுற்று தாமாக இறக்கட்டும், அல்லது போரில் சென்று அவர் மடியட்டும். ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்காதபடி ஆண்டவர் என்னை காப்பவராக. எனவே அவர் தலைமாட்டில் இருக்கும் ஈட்டியையும் தண்ணீர் கோலையும் எடுத்துக்கொண்டு நாம் புறப்படுவோம் என்றார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் கோலையும் எடுத்து கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவனும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களுக்கிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. அங்கிருந்து படை வீரர்களையும் நேரின் மகன் அப்னேரையும் தாவீது கூப்பிட்டு, அப்னேர், நீ மறுமொழி சொல்ல மாட்டாயா என்று கேட்டார். அப்னேர் அதற்கு, அரசரை நேராக அழைக்கும் நீர் யார் என்று கேட்டான். அப்போது தாவீது அப்னேரிடம், நீ வீரன் அல்லவா? இஸ்ரேலில் உனக்கு நிகரானவன் யார்? பின் ஏன் நீ உன் தலைவராகிய அரசரை விழித்திருந்து காக்கவில்லை? மக்களில் ஒருவன் உன் தலைவராகிய அவரை கொல்ல அங்கு வந்தானே. நீ செய்த இச்செயல் சரியல்ல. ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட உங்கள் தலைவர் நீங்கள் விழித்திருந்து காக்க தவறியதால் நீ சாவுக்கு உள்ளாவாய் என்று வாழும் ஆண்டவர் மேல் ஆணையிட்டு கூறுகிறேன். அரசரின் ஈட்டியும் அவர் தலைமாட்டிலிருந்த தண்ணீர் கோலையும் இப்பொழுது எங்கே உள்ளன என்று பார் என்றார். சவுல் தாவீதின் குரலை அறிந்து கொண்டு, என் மகன் தாவீதே, இது உன் குரல் தானா என்று கேட்க, அதற்கு தாவீது, என் தலைவராகிய அரச, இது என் குரல் தான் என்றார். மீண்டும் அவர், என் தலைவராகிய நீர் உம் அடியானை இப்படி பின்தொடர்ந்து வருவது ஏன்? நான் என்ன செய்தேன்? என்னிடமுள்ள குற்றம் தான் என்ன? ஆதலால் இப்போது அரசராகிய என் தலைவர் தம் அடியானின் வார்த்தைகளை கேட்பாராக. ஆண்டவர் உம்மை எனக்கு எதிராக ஏவி விட்டிருப்பின் அவர் என் பலி ஏற்றுக்கொள்ளட்டும். மனிதர்கள் அப்படி செய்திருந்தால் அவர்கள் ஆண்டவர் திருமுன் சபிக்கப்படுக. ஏனென்று நீ சென்று வேற்று தெய்வங்களை வழிபடு என்று அவர்கள் கூறி நான் ஆண்டவருடைய உரிமையில் பங்கு பெறுவதில் இருந்து என்னை இந்நாளில் துரத்தி விட்டனர். ஆதலால் ஆண்டவர் திருமுன்னை நோக்கி வெகு தொலைவில் உள்ள நிலத்தில் என் ரத்தம் சிந்தப்படாதிருக்கட்டும். ஏனெனில் மலைகளில் ஒரு கவுதாரியை வேட்டையாடுவது போல் இஸ்ரேலில் அரசர்
ஒரு தெள்ளு பூச்சியை தேடி வந்துள்ளார் என்றார். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்துள்ளேன், என் மகன் தாவீதே திரும்பி வா, என் உயிரை என்று நீ எவ்வளவு மதித்தபடியார், இனி உனக்கு நான் எத்தீங்கும் செய்ய மாட்டேன். இதோ நான் மூலதனமாய் நடந்து பெரும் தவறை இழைக்கிறேன் என்றார். தாவீது முறையாடி, அரசே, உன் மீட்டு இதோ உள்ளது. இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை எடுத்து அதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை. இன்று உம் உயிர் என் கண்களில் மிகவும் மதிப்பு மிகுந்ததாக இருந்தது போல் என் உயிரும் ஆண்டவர் கண்களுக்கு அருமையாய் இருப்பதாக. அவரே என்னை எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுவிப்பாராக என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் மகன் தாவீதே, நீ ஆசி பெறுவாயாக. நீ பல காரியங்களை செய்வாய், அவை அனைத்திலும் வெற்றி பெறுவாய் என்று வாழ்த்தினார். பின்னர் தாவீது தம் வழியே செல்ல சவுல் தம் இருப்பிடம் திரும்பினார். 27 பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். பெலிஸ்தரிடையே தாவீது. பின்னர் தாவீது, நான் இங்கே சவுலின் கையில் ஒரு நாள் மடிவது திண்ணம். ஆதலால் பெலிஸ்தியர் நாட்டுக்கு சென்று தப்பித்துக் கொள்வதை விட எனக்கு வேறு வழி இல்லை. அப்பொழுது தான் இஸ்ரேலில் எல்லைக்குள் என்னை கண்டுபிடிக்கலாம் என்று நம்பிக்கை சவுலுக்கு அற்றுப்போகும், நானும் அவர் கையிலிருந்து தப்பிவிடுவேன் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். பின் தாவீதும் அவருடன் இருந்த 600 ஆள்களும் புறப்பட்டு சென்று மாவோகின் மகனும் காத்து மகனுமான அக்கீசு என்பவரிடம் சேர்ந்தார். அங்கே தாவீதும் அவர் தம் ஆள்களும் அவரவர் குடும்பத்தாரும் தாவீதோடு அவருடைய 2 மனைவியான இஸ்ரேலை சார்ந்த அகினோவாமும் நாபாலின் மனைவியும் கர்மேலை சார்ந்தவருமான அபிகாயிலும் காத்து நகரில் ஆக்கீசியிடம் தங்கினர். தாவீது காத்து நகருக்கு ஓடிவிட்டார் என்று சவுலுக்கு அறிவித்தனர். அதன் பின் அவர் அவரை தேடி செல்லவில்லை. தாவீது ஆக்கீசை நோக்கி, என்மேல் உமக்கு இரக்கம் இருந்தால் நான் குடியிருக்க நாட்டுப்புற ஊர்கள் ஒன்றில் எனக்கு இடம் தாரும். அடியான் உம்மோடு தலைநகரில் ஏன் வாழ வேண்டும் என்றார். ஆனால் அன்று அக்கீசா அவருக்கு சிக்லாவை கொடுத்தார். அதனால் இந்நாள் வரை சிக்லாகு யூதா அரசருக்கு உரியதாக இருக்கிறது. தாவீது பெலிஸ்திய எல்லைக்குள் ஓர் ஆண்டும் 4 மாதங்களும் குடியிருந்தார். பின்னர் தாவீதும் அவன் ஆள்களும் புறப்பட்டு கெசூரியர், கிர்சியர், அமலேக்கியர் ஆகியோரை கொள்ளையடித்து சென்றனர். ஏனெனில் சூர் தொடங்கி எகிப்து நாடு வரை உள்ள நிலப்பகுதியில் பண்டை காலம் தொட்டு இவர்கள் குடியிருந்தனர். தாவீது அந்நாட்டை தாக்கிய பொழுது ஆண் பெண் எவரையும் உயிரோடு விட்டு வைக்கவில்லை. ஆனால் ஆடு மாடுகள், எருதுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், ஆடைகள் ஆகியவற்றை கைப்பற்றி கொண்டு ஆட்சியிடம் திரும்பி வந்தார். ஆக்கீசு அவரிடம், இன்று யாரை நீர் கொள்ளையடித்தீர் என்று கேட்க தாவீது மறுமொழியாக, யூதாவின் தென்பகுதியில் அல்லது எரகுமாவேலரின் தென்பகுதியில் அல்லது கேனியரின் தென்பகுதியில் கொள்ளையடித்தேன் என்றார். தாவீது ஆண் பெண் எவரையும் உயிரோடு விட்டு வைப்பதில்லை. ஏனெனில் அவர்கள் யாராவது காத்துக்கு செய்தி உண்டு வந்தால், இவ்வாறெல்லாம் தாவீது எங்களுக்கு செய்தான் என்று மன்னரிடம் அதை பற்றி தெரிவித்து விடுவார்கள் என்று தாவீது நினைத்தார். அவர் பெலிஸ்தியர் நாட்டில் குடியிருந்த காலமெல்லாம் இதுவே அவரது வழக்கமாயிருந்தது. ஆக்கீசு தாவீதின் மேல் நம்பிக்கை வைத்தார். ஏனெனில் அவர் இஸ்ரவேலராகிய தம் மக்களின் முழு வெறுப்புக்கு ஆளாகியுள்ளதால் அவர் என்றும் என் பணியாளராய் இருப்பார் என்று நினைத்தார். தொடர்ந்து 28வது பகுதியை வாசித்துள்ளோம். அக்காலத்தில் பெலிஸ்தர் இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுக்க தங்கள் படைகளை ஒன்று திட்ட. அப்பொழுது ஆக்கீசு தாவீதிடம், நீரும் ஆள்களும் என்னோடு போர்க்களம் வர வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும் என்றார். அதற்கு தாவீது ஆக்கீசை நோக்கி, மிக நல்லது, உன் பணியாளன் செய்ய போவதை நீ அறிந்து கொள்வீர் என்றார். ஆக்கீசு தாவீதிடம், எனக்கு என்றும் மெய்காப்பாளராக இருக்கும்படி உம்மை நான் நியமிக்கிறேன் என்று சொன்னார். சவுல் குறி கேட்டல். சவுல் இறந்தார். இஸ்ரேலர் அனைவரும் அவருக்காக துக்கம் கொண்டாடி பின் அவரது நகரான ராமாவில் அவரை அடக்கம் செய்தனர். சவுல் சூனியக்காரரையும் குறி சொல்பவர்கள் நாட்டிலிருந்து துரத்தி இருந்தார். பெலிஸ்தர் ஒன்று திரண்டு வந்து சூனேமில் பாளையம் இறங்கினர். சவுல் இஸ்ரேல் அனைவரையும் ஒன்று திரட்ட அவர்கள் கில்போவாவில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தரின் படையை கண்டதும் சவுல் அச்சம் கொண்டார். அவருடைய உள்ளம் பெரிதும் திகிலுற்றது. சவுல் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்க ஆண்டவர் கனவு மூலமோ ஊரின் மூலமோ அவருக்கு பதிலளிக்கவில்லை.
பின்பு சவுல் தம் பணியாளரிடம், குறி சொல்லும் ஒரு பெண்ணை தேடி என்னிடம் அழைத்து வாருங்கள், நான் அவரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்றார். அதற்கு அவர் தம் பணியாளர் அவரை நோக்கி, இதோ ஏந்தோரில் குறி சொல்பவள் ஒருத்தி இருக்கிறாள் என்றனர். சவுல் மாறு வேடமிட்டு வேற்றுடை அணிந்து கொண்டார். அவருடன் 2 ஆள்களும் இரவில் புறப்பட்ட அப்பெண்ணிடம் சென்றனர். அவர் அவளை நோக்கி, ஏதாவது ஒரு ஆவியின் துணை கொண்டு நீ குறி கேட்டு சொல், நான் கையிட்டு சொல்பவனை எனக்காக எழுப்பு என்றார். அப்பெண் அவரை நோக்கி, சவுல் சூனியக்காரர்களையும் குறி சொல்பவர்களையும் நாட்டிலிருந்து துரத்திவிட்ட செய்தியை நீர் அறிவீர். என்னை கொல்லத்தானே இப்போது என் உயிருக்கு கண்ணி வைக்கிறீர் என்றார். அதற்கு சவுல், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, இதை குறித்து எத்தண்டனையும் உனக்கு வராது என்று ஆண்டவர் மேல் ஆணையிட்டு கூறினார். பின்பு அப்பெண், நான் உமக்காக யாரை எழுப்ப வேண்டும் என்று கேட்க, அவர் சாமுவேலை எழுப்பு என்று பதிலளித்தார். அப்பெண்ணின் பார்வையில் சாமுவேல் பட்டவுடன் அவள் உரத்த குரலுக்கு கதறி, நீர் தாமே சவுல், ஏன் என்னை ஏமாற்றினீர் என்று சவுலை நோக்கி கூறினாள். அதற்கு அரசர் அவளை நோக்கி, அஞ்சாத, நீ பார்ப்பது என்ன என்று கேட்க, அதற்கு அவள் சவுலிடம், நிலத்திலிருந்து தெய்வ உருவம் ஒன்று வெளிவருவதை காண்கிறேன் என்றாள். அவர் அவளிடம் அதன் தோற்றம் என்ன என்று கேட்க, அதற்கு அவள், முதியவர் ஒருவர் எழுந்து வருகிறார், அவர் ஒரு போர்வை அணிந்திருக்கிறார் என்றாள். அவர் சாமுவேல் தான் என்று சவுல் அறிந்த முகங்குப்புற தரையில் விழுந்து வணங்கினார். அப்போது சாமுவேல் சவுலை நோக்கி, என்னை எழுப்பி நீ ஏன் தொந்தரவு செய்கிறாய் என்று கேட்க, அதற்கு சவுல், நான் பெரும் இக்கட்டில் இருக்கிறேன், ஏனெனில் பெலிஸ்தர் எனக்கு எதிராக போர் தொடுத்து வந்துள்ளனர். கடவுள் என்னை விட்டு அகன்று சென்று விட்டார். இறைவாக்கினர் மூலமாகவோ அவர் எனக்கு பதில் சொல்வதில்லை. ஆதலால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு அறிவிக்கும்படி உம்மை நான் அழைத்தேன் என்றார். அதற்கு சாமுவேல், ஆண்டவர் உன்னை விட்டு விலகி உன் பகைவராய் மாறிய பின் என்னிடம் ஏன் ஆலோசனை கேட்கிறாய்? ஆண்டவர் என் மூலம் உரைத்தது போல் உனக்கு செய்தார். அரசை உன் கை நின்று பறித்து உனக்கு அடுத்திருப்பவனாகிய தாவீதுடன் கொடுப்பார். நீ ஆண்டவரின் வார்த்தையை கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த வெஞ்சினத்திற்கு ஏற்ப நீ நடந்து கொள்ளாமலும் இருந்ததால் ஆண்டவர் இன்று இதை செய்துள்ளார். மேலும் ஆண்டவர் உன்னையும் உன்னோடு இருக்கும் இஸ்ரவேல் மக்களையும் பெலிஸ்தரிடம் ஒப்புவிப்பார். நாளை நீயும் உன் புதல்வர்களும் என்னுடன் இருப்பீர்கள். ஆண்டவர் இஸ்ரேல் படையையும் பெலிஸ்தியர் கையில் ஒப்புவிப்பார். சாமுவேலின் வார்த்தைகளினால் அச்சமுற்ற சவுல் உடனே தரையில் நெடுங்கிடையாய் விழுந்தார். மேலும் அவர் இரவு பகலாய் ஒன்றும் உண்ணாது இருந்தமையால் வலிமையற்றிருந்தார். அப்பெண் சவுலிடம் நெருங்கி வந்து அவர் மிகவும் கலக்கமுற்றிருப்பதைக் கண்டு அவரை நோக்கி, இதோ உம் அடியால் சொல்லை கேட்டு உம் உயிரை பொருட்படுத்தாது நீர் சொன்ன வார்த்தைக்கு அவளை கீழ்ப்படிந்தேன். ஆதலால் இப்பொழுது நீரும் உம் அடியாளின் வார்த்தைகளையும் கேளும். நான் உமக்கு முன் கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன். வழிப்பயணத்திற்காக வலிமையை நீர் பெறுவதற்கு அதை நீர் உண்ணும் என்றாள். அதற்கு அவர், நான் உண்ண மாட்டேன் என்று மறுத்தார். ஆனால் அப்பெண்ணுடன் சேர்ந்து அவருடைய பணியாளர்கள் வற்புறுத்தவே அவர்களது சொல்லுக்கு இசைந்தார். அதனால் அவர் தரையில் இருந்து எழுந்து படுக்கையின் மேல் உட்கார்ந்தார். அப்பெண் தன் வீட்டில் ஒரு கொழுத்த கன்றுக்குட்டி வைத்திருந்தார். அதை விரைவில் அடித்து மாவை எடுத்து பிசைந்து புளிப்பற்ற அப்பங்கள் சுட்டாள். அவள் அவற்றை சவுலுக்கும் அவர் தம் பணியாளர்களுக்கு முன்னே வைத்தார். அவர்களும் உண்டனர். பின்னர் அவர்கள் எழுந்து அன்றிரவே புறப்பட்டு சென்றனர். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 1 சாமுவேல் புத்தகம் 26, 27 மற்றும் 28 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலங்களும் உண்டாகட்டும். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.